அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 83வது அதிகாரம். சங்கீதம் 83 ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று முகவரியில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சங்கீதம் மொத்தம் 18 வசனங்களை உடையது. இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின கடைசி சங்கீதம். இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. 2 நாளாகமம் 29:30 ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஞான திருஷ்டிக்காரன் என்றால் தீர்க்கதரிசி. அதனால் ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசனை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட சங்கீதம் இந்த 83வது சங்கீதம். எதை பற்றிதான தீர்க்க தரிசனம் என்றால், அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலங்களிலே இஸ்ரவேல் தேசம் மற்ற தேசத்தினால் எப்படி சிறுமைப்படுத்தப்படும், அதற்கு எதிராக எப்படி தேசங்கள் எழும்பும் என்பதை குறித்து இந்த சங்கீதம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் மொத்தம் இதில் 10 தேசங்களை குறிப்பிடப்பட்டிருக்கும். 10 இடம், அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்களில் 10 விதமான நிலப்பரப்பில் வாழ்ந்த 10 விதமான மக்களை குறிக்கின்றது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ நிகழ்காலங்களில் அந்த 10 விதமான கூட்டத்தார் சிலர் ஒன்றிணைந்து 6 விதமான தேசமாக மாறி இருக்கின்றது. அது ஜோர்டான், லெபனான், சிரியா, ஈராக், காசா, சவுதி அரேபியா. இந்த 6 விதமான தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராகவே எப்பொழுதும் செயல்படும். இஸ்ரேலுக்கும் இந்த 6 தேசத்துக்கும் தான் அடிக்கடி சண்டை வரும். இப்போ எனவே இஸ்ரேல் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இன்னும் எப்படி சிறுமைப்படுத்தப்படும், இன்னும் அதற்கு எதிராக இன்னும் தேசங்கள் எப்படி எழும்புவார்கள் என்று மிக பெரிதான ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படையாக கொண்டுள்ளது இந்த 83வது சங்கீதம். இதை வைத்து நம்ம ஒரு நாள் வேத ஆராய்ச்சியே நடத்தலாம். அருமையான சகோதரி சுகந்தி மிரியம் அவர்கள் விருப்பப்பட்டால் அல்லது அவர்கள் நமக்கு கிருபை காட்டினால் அது நிறைவேறும். அவ்வளோ பெரிய சத்தியங்கள் உள்ளது இந்த 83வது சங்கீதம். சரி, இதில் நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட வசனம் 17. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி ஞானமடைந்து அழிந்து போவார்களாக. இது இஸ்ரவேலுக்கு குறித்து ஆசாப் குறித்து பாடின ஒரு சங்கீதம். எனவே இஸ்ரவேலுக்காக எழும்புகிறவர்கள் எப்படி ஆவார்கள் என்று இந்த சங்கீதத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். 7வது வசனத்தை வாசிப்போம். ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு விரோதமாய்? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய், இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய், தேவன் விரும்புகின்ற ஜனத்துக்கு விரோதமாய் இந்த மற்ற கூட்டத்தார், மற்ற தேசத்தார், அதற்கு அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு தேசத்துக்கு விரோதமாக தாங்கள் கூட்டம் கூடி அந்த தேசத்தை எப்படி அழிப்பது, தேசத்தை எப்படி கைப்பற்றுவது என்ற சிந்தனையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று விளக்கப்பட்டிருக்கும். சரி, இது எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேல். இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை பார்த்தும் நமக்கு எதிராகவும் நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராகவும்
நம்முடைய திருச்சபைக்கு எதிராகவும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து நமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக மாத்திரமல்ல, தேவனை சேவிக்கின்ற, தேவனுக்கு ஆராதனை செய்கின்ற ஒவ்வொரு இஸ்ரவேலுக்கு எதிராகவும் இந்த காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நமக்கு எதிராய் அநேகர் வலை விரித்து கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கு எதிராக அநேகர் குழிகளை வெட்டி வைத்திருக்கின்றார்கள். நமக்கு எதிராய் அநேகர் கல்லறைகளை தோண்டி வைத்திருக்கின்றார்கள். நமக்கு எதிராய் அநேகர் தங்கள் திட்டங்களை, தங்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுது? உங்களுக்கு எதிராக எழும்புறாங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு வேதம் நமக்கு கொடுக்கிற பதில் என்ன? யெகோவா என்னும் நாமம் உடைய தேவரீர். ஹல்லேலூயா. இந்த பூமியில அநேக நாமங்கள் இருக்கின்றன. நாம் வாழும் இந்த பூமியில அநேக தேவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் யெகோவா என்னும் நாமமுடைய தேவன் நமக்கு எதிராக செயல்படுபவர்களை, நமக்கு எதிராக எழும்புகின்றவர்களை, நமக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களை முறியடிப்பார். அல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புகின்றவர்கள், நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் முகங்களை வெட்கி கலங்கி ஞானம் அடைந்து அழிந்து போகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கலாம். கண்ணால் நாம் பார்ப்போம். நமக்கு எதிராக அவங்க செய்கின்ற கிரியைகளை, நமக்கு எதிராக அவங்க செய்கின்ற காரியங்களை, நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக அவங்க செய்கின்ற எல்லா காரியங்களையும் நம் கண் முன்னாலே நாம் காண்போம். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவர்கள் முகங்களை வெட்க பண்ணுவாரே தவிர உங்கள் முகங்களை ஒருபோதும் வெட்கமடைய செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் எஸ்தர் 7:9. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய் ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் 50 முழம் உயரமுள்ள தூக்கு மரத்தை செய்து வைத்து தினமும் அந்த மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், தினமும் அந்த மரத்தை பார்த்து அவன் மரம் அந்த கண்ணில் படும்போதெல்லாம் அவன் நினைவுக்கு வருவது மொர்தெகாய். ஒரு நாள் இதில் மொர்தெகாய் தூக்கில் படப்படுவான், இதில் ஒரு நாள் மொர்தெகாய் தொங்குவான், இதில் ஒரு நாள் அவன் ஜீவனை விடுவான் என்று ஒவ்வொரு நாளும் அந்த தூக்கு மரத்தை பார்த்து ஆமான் ரசித்திருப்பான். ஆனால் நடந்ததோ, அந்த தூக்கு மரத்தில் தொங்கினது ஆமான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ, என்ன காரியங்கள்லாம் நடப்பிக்கின்றார்களோ, அந்த செயல்பாட்டின் வினை அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார், தேவன் உத்திரவாதத்தை கொடுத்திருக்கின்றார்,
தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எல்லா நம்பிக்கையும் இருக்குது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் சூழ்ந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி தானே? கவலை இல்லாத மனிதன், பிரச்சனை இல்லாத மனிதன் யாராவது இங்கே இருக்கோமா? இங்கே அமர்ந்திருக்கோமா? ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலை, ஏதாவது ஒரு விண்ணப்பம், ஏதாவது ஒரு தேவை காணப்படுகின்றது. பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் இருக்குது? ஏன் அந்த சூழ்நிலை, ஏன் அந்த பிரச்சனை, ஏன் அந்த கவலை, ஏன் அந்த துக்கம் என் குடும்பத்தை வாட்டுது, என்ன வாட்டுது? ஏசாயா 54:8 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வியாதி இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு துன்பம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு என்று நினைத்து கொண்டு வேத வசனங்களை, சத்தியங்களை, தேவனை ஆராதித்து கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகின்றது. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால். ஏன் தேவனுக்கு கோபம் வந்தது? ஏன் தேவன் தன்னுடைய முகத்தை உங்கள் மேலிருந்து அந்த இமைப்பொழுது விலக்கினார்? நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால், நாம் தேவனை விட்டு சற்று பின்வாங்கினதினால். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டார்கள், தேவனை விட்டு போனார்கள், தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் பிற விக்கிரங்களை சேவித்தார்கள். ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் மேல் இன்னும் மனதுருக்கமாகவே காணப்படுகின்றார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மீறவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலோ நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஒருபோதும் மீறமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தராரு. என்னவென்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல இரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழுவிக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறதாவது, இஸ்ரவேலே, என் ஜனமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? காரணம், நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டதை காட்டிலும், நாம் கர்த்தரை உயர்த்துவதை காட்டிலும், நான் கர்த்தரை நேசிப்பதை காட்டிலும், அவர் என்னை தெரிந்து கொண்டதால், அவர் என்னை நேசிப்பதால் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காணாமல் விட்டு விடுவாரோ? வனாந்திரத்திலே
ஆகாரின் பிள்ளையின் சத்தத்திற்கு செவிசாய்த்த தேவன் உங்கள் பிள்ளைகளின் சத்தத்திற்கு தன்னுடைய செவியை மறைத்துக் கொள்வாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்துவோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைப்பாடு வந்தாலும், எந்த மருத்துவரோட ரிப்போர்ட் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், எதை குறித்தும் கலங்காதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இஸ்ரவேலே, ஒருவனும் உன்னை தொட முடியாது. அவர் செட்டைகளின் கீழே உன்னை அடைக்கலமாய் வைத்துள்ளார். எந்த வியாதியும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. அவர் உன்னை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளார். எனவே ஆத்துமா சில நேரம் பலவீனம் அடையும். ஆவி நல்லா இருக்கும், சில நேரம் ஆத்மா உள்ள இருக்க ஆத்மா நமக்குள்ள பேசும். என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே, என் குடும்பத்தில் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கே, என் வியாதி இப்படி இருக்கே, ஆத்மா பேசும், சொல்லும். சரி, அந்த ஆத்மாவுக்கு இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம். சொல்லமா? அனைவரும் எழுந்து நிற்போம். கைகளில் வேதாகமத்தெல்லாம் கீழே வச்சுருங்க. கைகளில் எல்லாத்தையும் கீழே வச்சுருங்க. வலது கையை எடுத்து உங்கள் ஆத்மாவை உங்கள் இருதயத்தை பக்கம் வைங்க. கண்களை மூடி, கண்களை மூடி. இப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஆத்மாவை நீங்கள் தட்டி எழுப்புங்க. இப்போ நீங்கள் பேச போது தேவனோட அல்ல, உங்கள் ஆத்மாவோடு. உங்களுக்குள்ள ஆத்மாவை எழுப்புங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே எழுந்துரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. பேசுங்க ஆத்துமா கிட்ட. இப்போ நம்ம ஆத்துமா பார்த்து சொல்லுவோமா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சத்தமா சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். சொல்லுவோமா? இதுவரை உதவின, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே. உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம்
யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், மடிந்து போவதில்லை. ஏனென்றால் எதை நினைத்தும் நீ கலங்காதே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே? தெரிஞ்ச பாட்டு தானே? எனக்கு ரொம்ப உடனே காது கேட்கலையே மொத்தம் இல்லை. சரி, இப்போ ஆத்மாவட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சா? நம்பிக்கை வந்துடுச்சா? இன்னும் வரலையாட்டிருக்கே. ஆத்மாவோட பேசியாச்சு, ஆத்மாவை திடப்படுத்தியாச்சு. இப்போ ஆத்மா பார்க்குது, சரீரமே நீ என்ன திடப்படுத்திட்டு என்ன உற்சாகப்படுத்திட்டு நீ சோர்வடையாத. அல்லேலூயா. அதனால் நான் கலங்க மாட்டேன். எதை நினைத்தும் நான் கலங்க மாட்டேன். சொல்லுவோமா? எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். தேவன் என்னை நடத்தி செல்வார். கோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். சத்தமா சொல்லுவோமா? எதை நினைத்தோம் நான் கலங்கிட மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு எனக்கு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு எனக்கு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து நான் உயர பறந்திடுவேன், மடிந்து போவதில்லை. கண்களை மூடி எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற எங்கள் நகல் தகப்பனே, ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகின்றவர்களை நீர் எப்படி முறியடிப்பீர் என்ற வசனங்கள் மூலம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற ஜனங்களை நீர் எப்படி முறியடிப்பீர் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். எனவே இனிவரும் நாட்களில் நாங்கள் புது பலன் அடைந்தவர்களாய் உற்சாகமாய் எங்கள் வாழ்க்கையை தொடர எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.